வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக, சந்தர்ப்பத்துக்காக நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு பாருங்க. மனுஷங்க நாம வாழ்க்கைய வாழ்வதற்கான அருளை பெற்றிருக்கிறோம். எல்லா உயிர்களுக்குமே வாழ்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் கேடானவனாக மாறியதினாலே, மனிதன் மனிதனாக வாழக்கூடிய இயல்பை இழந்ததினாலே, இந்த மனித சமூகம் மட்டுமல்லாது மண்ணில் வாழக்கூடிய மற்ற உயிர்கள் அனைத்தும் கூட துன்புற்றுக் கொண்டு இன்னல் நிறைந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் கடக்க கடக்க இருதயமானது ஒரு மிகப்பெரிய அச்சத்தினாலும், அந்த அச்சம் உருவாக்குகிற அதிர்வலைகள் உடலிலும் ஒரு பெரிய பாதிப்பையே உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் நாம் மிக நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டவர்கள், பெருமையை கொண்டவர்கள், இலக்கியங்களை கொண்டவர்கள், உலகாண்ட மன்னர்களின் புகழ்மிக்க சரித்திரங்களை கொண்டவர்கள் என்று எவ்வளவு இருப்பினும், இன்றைய நாளில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய நாட்டில் உண்மையிலேயே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தினந்தோறும் படுகொலைகள். இந்த படுகொலை என்பது ஏதோ வாழ்ந்து முடித்தவர்கள் அல்ல, வாழ வேண்டிய இளைஞர்களின் படுகொலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சாதி வெறி என்பது தமிழின மக்களுக்குள்ளே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கல்வி மேம்பாட்டை தரவில்லை. நாகரிகம் மனித மனதை சீர்படுத்தவில்லை. அறிவு வளர்ச்சி மனித மனதை செம்மைப்படுத்தவில்லை. கற்றவர்கள், பதவியில் இருப்பவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், நாகரிகமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சமூகத்திற்கு காட்டிக் கொள்பவர்கள், இவர்கள்தான் சாதிய வெறியால் நிரம்பி இருக்கிறார்கள். அதனாலே இளைஞர்கள் அவருடைய வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு, அவர்களுடைய உயிர் அவமதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஊடகங்களினாலே வெளியே காட்டப்படுகிறது சில, ஆனால் காட்டப்படாமல் நாடெங்கிலும் மறைக்கப்படுவது பல. சில மாநிலங்களிலே பெண்கள், வாலிப பெண்கள் 3000 பேர் 4000 பேர் காணவில்லை, மாயமாகி போனார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலே கர்நாடக மாநிலத்திலே 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, புதைக்கப்பட்டு, எரிக்கப்பட்ட சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிருகங்கள் வாழக்கூடிய காடுகளில் கூட நாம் இவ்வளவு அச்சத்தோடு இருக்க வேண்டிய நிலை இருக்காது. புதிதாக ஒரு காட்டுக்குள் சென்றால் கூட நாம் இவ்வளவு அச்சத்தோடு போக வேண்டியது இருக்காது. ஆனால் நாம் நாடு என்று எதை சொல்லுகிறோமோ அந்த மண்ணிலே, இந்த சமூகத்திலே, இந்த மனிதர்கள் மத்தியிலே அச்ச உணர்வு மேலோங்குகிறது. இங்கு வாழ்வு அச்சமயமாக இருக்கிறது.
உயிர் பறிப்பு நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சாதிய ஆணவம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. வேற்றுமைகள் மனிதர்களுக்கு மத்தியிலே பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. உறவுகளுக்கு இடையிலே விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சொல்லுவார்கள், விளக்கு அணைவதற்கு முன்பாக கொஞ்சம் பிரகாசமாக இருந்துவிட்டுத்தான் அணையும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த மனித சமூகம் அழிவின் விளிம்புக்கு வந்து விட்டது. இனி இந்த பூமியிலே மனித சமூகம் வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்க முடியாது, இருக்கவில்லை. ஒன்று இந்த இயற்கை அல்லது இறைவன் இந்த சூழல் தானும் வாழாது, இந்த தரையில் உள்ள மற்ற உயிர்களையும் வாழ விடாது தடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனித சமூகத்தை பூமியில் இருந்து முழுவதும் துடைத்தெறிய வேண்டும். அல்லது இந்த மனித சமூகம் தன்னிலை உணர்ந்து சீர்பொருந்திக் கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் நாடு இவ்வாறு இருக்கிறது என்றால், நாம் அரசியலை குறை சொல்லலாம், அதிகாரிகளை குறை சொல்லலாம், அமைச்சர்களை குறை சொல்லலாம், அரசியல் சட்டங்களை குறை சொல்லலாம், அடுத்தவரை குறை சொல்லலாம், 1000 இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நான் எவ்வாறு இருக்கிறேன், நான் எவ்வாறு உறவு நலம் பேணுகிறேன், நான் எவ்வாறு மனித நேயத்தோடு மனித தன்மையோடு நடந்து கொள்ளுகிறேன், என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன், என் உறவுகளில் நான் எப்படி இருக்கிறேன், என் சமூகத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்மையும் சற்று கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதர்கள் நாட்டில் கேடுகள் விளைவதற்கும் பஞ்சம் விளைவதற்கும் மக்கள் நலமாக வாழ இயலாத சூழல் இருப்பதற்கும் காரணம் இதுதான் என்பதை கண்டறிந்திருந்தார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாம் இருப்பது மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சியின் உண்மையான பொருள் என்ன? ஒவ்வொரு குடிமகனுமே ஒரு அரசன் என்பதுதான் மக்களாட்சி. மக்களாட்சி என்பதன் உண்மையான பொருள் என்ன? ஒவ்வொரு குடிமகனுமே ஒரு அரசன். முன்பாக மன்னராட்சி என்கிற ஒரு காலம் இருந்தது. அந்த மன்னராட்சி காலம் என்பது என்ன? மன்னன் ஒருவன், மக்கள் எல்லாரும் குடிகள். அந்த மன்னன் எப்படி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நியதி வகுக்கப்பட்டிருந்தது. மன்னன் அறிவார்ந்தவனாக, அறிவு செறிவு உடையவனாக இருக்க வேண்டும். அறநெறி தவறாதவனாக, நீதி தவறாதவனாக இருக்க வேண்டும். நடுவு நிலை மாறாமல் நீதி செய்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் புகழுக்கு மயங்காதவனாக இருக்க வேண்டும், பொருளுக்கு மயங்காதவனாக இருக்க வேண்டும், அவன் விலை போகாதவனாக இருக்க வேண்டும் என்று அரசனுக்கான பல்வேறு இலக்கணங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. திருக்குறளே செங்கோன்மை என்கிற அதிகாரத்திலே செங்கோல் கொண்டு ஆட்சி செய்கிற அந்த அரசரின் பண்புகள், குணநலன்கள், தன்மைகள், தகுதிகள் இன்னது என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசன் தான் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று இருந்த அந்த காலத்தில் மனிதர்களே, குடிகளே அவ்வாறான அறிவு கொண்டு, அறம் கொண்டு, நெறி கொண்டு, நீதி கொண்டு, திறன் கொண்டு ஒரு முழுமையான மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களால் அரசன் நீதி தவறும் போது, அரசன் தவறு செய்யும் போது அதை சுட்டி காண்பிக்கும் திறன் மிக்கவர்களாக குடிகள் இருந்திருக்கிறார்கள். திருமூலர் ஒரு குடிதான், அவர் அரசன் அல்ல. அவர் ஒரு சித்தர் என்கிறோம், ஒரு புலவர் என்கிறோம், ஒரு அறிஞர் என்கிறோம், ஒரு ஞானி என்கிறோம், ஒரு கடவுள் உணர்ந்த மனிதர் என்கிறோம். அவர் அரசாட்சி செய்யவில்லை. ஆனால் அரசியல் சூழ்நிலைகளை கவனித்து எதனால் நாடு இவ்வாறு இருக்கிறது, எதனால் அரசர் இவ்வாறு இருக்கிறார், எதனால் நாட்டிலே கேடு விளைகிறது, எதனால் இவ்வளவு கொலைகள் நடக்கிறது, எதனால் இவ்வளவு பஞ்சங்கள் நிகழ்கிறது, எதனால் இவ்வளவு விலைவாசி இருக்கிறது, எதனாலே மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை கவனிக்கவும் கணிக்கவும் ஆராய்ந்து அறியவும் கூடிய திறன் மிக்கவராக அந்த மனிதர் இருந்திருக்கிறார். அரசன் அறிவு செறிவு உடையவனாக, அறநெறி தவறாதவனாக, நடுநிலையோடு நீதி செய்கிறவனாக,
வலிமை மிக்கவனாக அரசன் மட்டுமே இருக்கக்கூடிய மன்னராட்சி காலத்தில் சாதாரண குடிமக்கள் கூட அப்படியான அறிவுச்செறிவும் அறநெறியும் வீரமும் திறனும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவரால் பாடப்பட்டிருக்கிறது, இந்த கருத்தை சொல்ல முடிந்திருக்கிறது. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால், பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால். ஆன்மீகம் என்பது எது? ஆலயம் என்பது எது? வழிபாடு என்பது எது? அங்கே செய்யப்படுகிற அர்ச்சனை என்பது எது? ஆண்டவனுக்கு தேவையான அர்ச்சனை எது? அந்த அர்ச்சனையை செய்கிறவருடைய பண்புகள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? தன்மைகள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? உண்மையிலேயே யாருக்கு யார் அர்ச்சனை செய்வது? பிரான் என்று சொல்லப்படுகிற எம்பிரான் தம்பிரான் என்று புகழ்ந்து பாடக்கூடிய இறைவனுடைய ஆலயத்திலே போலியான ஒருவன் அர்ச்சனை செய்கிற வரைக்கும், பொய்யான பிராமணன் ஒருவன் அர்ச்சனை செய்கிற வரைக்கும், அப்படிப்பட்ட நிலை இருக்கும் வரைக்கும் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதி. தன்னுடைய குடிகளை காப்பதற்கு எதிரிகளோடு போர் புரிகிறவன், தன்னுடைய நாட்டு மக்களின் நலன்களை காப்பதற்கு அறத்துக்கு எதிரான தீமைகளோடு போர் புரிகிறவன், தன்னுடைய குடிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பேணுவதற்கு வேற்றுமைகளை கலைந்து அதனோடு போர் புரிகிறவன். போர் செய்யும் அரசன் என்றால் வெறும் கட்டி வாழவிட்டு போர் செய்கிறவன் மட்டுமல்ல, மன ரீதியான சமூக ரீதியான குடும்பங்களிலே, உறவுகளிலே, சமூகத்தில் உள்ள குடிகளிலே விளையக்கூடிய வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உளவியல் ரீதியான கருத்து முரண்பாடுகள் எல்லாவற்றோடும் எதிர்த்து போராடக்கூடியவன் தான் மன்னன், அரசன். அவ்வாறு போர் செய்ய வேண்டிய அந்த மன்னன் அரசன், அவனுக்கு போர் கொண்ட வேந்தனுக்கு பொல்லாத வியாதி என்று பாடியிருக்கிறார். பொல்லாத வியாதி. எந்த நாட்டில் ஆன்மீக முறையாக இல்லையோ, எந்த நாட்டில் அர்ச்சனைகள் முறையாக இல்லையோ, எந்த நாட்டில் ஆலயத்தின் வழிபாடுகளில் நெறிமுறை தவறி இருக்கிறதோ, எந்த நாட்டில் இறை மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் தகுதியான தரமான இறை மக்களாய் தலையெடுக்கவில்லையோ, அந்த நாட்டில் ஆட்சி செய்கிற அரசன் நோய் பிடித்தவனாகத்தான் இருப்பான் என்று சொல்லுகிறார். அவன் பொல்லாத வியாதி பிடித்தவனாக இருப்பான். அந்த வியாதி பிடித்த அந்த மனிதன் தன் உடலிலும் தன் மனதிலும் தன் வாழ்விலும் வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் அரசனாக அரியணையில் இருந்து ஆட்சி செய்யும் போது அவன் குடிகளை எப்படி பேண முடியும்? குடிகளை எவ்வாறு காக்க முடியும்? குடிகளுக்கு எவ்வாறு நீதி நெறி தவறாத அவன் நீதி செய்ய முடியும், நியாயம் வழங்க முடியும்? பஞ்சப்பட்டினி இல்லாமல் நாட்டை, மக்களை, குடிகளை எவ்வாறு அவன் வழிநடத்த முடியும்? போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம், பார் கொண்ட நாட்டில் பஞ்சமுமா, அனைத்து விதமான பஞ்சங்களும் தலைவிரித்தாடும். விளை நிலங்கள் விளைவதில் இருந்து பொய்த்து போகும். மும்மாறி பொழிய வேண்டிய பருவ காலத்து மழைகள் பொய்த்து போகும். தேவையான நேரத்தில் மழை இருக்காது, மழை தேவைப்படாத நேரத்தில் மழை இருந்து மழையே மக்களை கொல்லும். எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சிந்தனை, எவ்வளவு பெரிய ஒரு சமூக பார்வை, எத்தனை பெரிய ஒரு கண்ணோட்டம்! அவரோட நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சவரோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சவரோ கிடையாது. ஆடு மேய்க்கிறவர் அவரு. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு குடி அரசாளுகிற அரசன் எவ்வாறு இருக்கிறான், அவனால் செய்யப்படுகிற ஆட்சி எவ்வாறு இருக்கிறது, அங்கு இருக்கிற ஆலயங்கள் எவ்வாறு இருக்கிறது, அங்கு நிகழ்பெறுகிற அர்ச்சனைகள் எவ்வாறு இருக்கிறது, நாட்டில் எவ்வாறு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, அரசாட்சி செய்கிற அரசன் எப்படி நோய் பிடித்திருக்கிறார் என்பதை கணிக்கக்கூடிய இத்தனை பெரிய அறிவார்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா? நாங்க ஏதோ பஞ்சம் பராதிங்கோ, ஞாயிற்றுக்கிழமை வரும், எங்களுக்கு போய் புரியாத நீ பேசுறேன்றீங்க. உங்களை வைத்து நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அப்போ கவலைப்படாதீர்கள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் தீர்ப்பார்.
உங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்துவார். உங்கள் பேய்களை எல்லாம் விரட்டுவார். உங்களுக்கு ஆறுதலை இறைவன் வழங்குவார். உங்கள் குடும்ப சட்டியிலே, வீட்டு சட்டியிலே கோதுமை மா தீர்ந்து விட்டதா? கவலைப்படாதீர்கள். கூரையை பிரித்துக் கொண்டு கோதுமைமாவை இரவு இறைவன் கொட்டுவார். இதைத்தான் பேசணுமா? இதை பேசினா உங்களுக்கு புரியுமா? நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு அரசன் ஒருவன் அறிவு தெரிந்தவன், வீரம் மிக்கவன், நீதி நெறி தவறாதவன், அறநெறியில் வாழ்கிறவன், கட்டி ஆளக்கூடிய அனைத்து தகுதியும் வீரமும் திறனும் உடையவனாக இருந்தான். ஆகவே அரசன், மற்றவர்கள் எல்லாம் குடிகள். ஆனால் இன்றைக்கு மக்களாட்சி என்றால் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு அரசனுக்கு நிகரான அறிவும் செறிவும் திறனும் வீரமும் நீதியும் அறமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீ ஆடு மேய்க்கிற, மாடு மேய்க்கிறியா? நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறியா? 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறியா? நீ கல்லூரி முடிச்சிருக்கிறியா? நீ பள்ளிக்கூட வாசலுக்கே போலையா? நீ வீட்டுல வெறும் குழம்பு சோறு தான் ஆக்குறியா? இல்ல நீ சின்ன பிள்ளையா இருக்கிறியா? நீ பெரிய வயசான பாட்டியா இருக்கிறியா? அதெல்லாம் சிக்கல் இல்லை. ஒரு மனிதனா, ஒரு மனுஷியா, ஒரு குடியா ஒரு இடத்தில் நாம் குடியிருந்து வாழ்கிறோம் என்றால் அங்கே வாழ்வதற்குரிய, நான் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பதற்கான சகல அறிவு செறிவையும் அடைய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நீ ஒரு அறிவார்ந்த உயிரினம். அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவுக்கும் படிப்புக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. படிப்பு வேற, அறிவு வேற. படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, அறிவாளிகள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல. யாரும் அறிவை பெற முடியும். அறிவு என்பது உங்களுடைய அகத்தினுடைய திறனின் விளைவு. எல்லாருக்குமே 5 புலன்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். கண்ணால பார்க்கிற, காதால கேட்கிற, மூக்கால நுகர்ற, வாயால் நாவால சுவைக்கிற, உன் உடம்பு தொட்டுணர முடியுது. மனம் என்பதில் விருப்பு வெறுப்புகள் வெளிப்படுது. இந்த சமூகத்தை பார்த்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? 6 அறிவு என்பது புலன்களின் விளைவு தானே. எல்லாருக்கும் புலன்கள் இருக்குதானே. இதுக்கு ஏட்டு படிப்பு எதற்கு? படித்தவன் தான் இந்த நாட்டில் பாழா போயிட்டான். படிச்சவனால தான் இந்த நாடு பாழா போயிட்டே இருக்குது. அதனால படிப்பாளிகள் வேண்டாம். இன்றைக்கு நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாம் எப்படிப்பட்ட அழுத்தத்தில் இருக்கிறோம்? இந்த அழுத்தம் நீக்கப்பட்டு, இந்த சுமை களையப்பட்டு, அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து உயிர்களுக்கும் ஒரு சுகமான வாழ்வு அமைய வேண்டும் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த நிலையை கண்டுணர்ந்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்த திருமூலருடைய அந்த செய்யுள், அந்த பாடல் இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு கண்கூடாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பேர் கொண்ட பார்ப்பான் பிரார்த்தனை அர்ச்சிக்கிறான். பேர் கொண்ட பார்ப்பான் பிரார்த்தனை அர்ச்சிக்கிறான். ஒரு போலியான மனிதன், கடவுள் அறிவு இல்லாதவன், கடவுள் பக்தி இல்லாதவன், கடவுள் உணர்வு இல்லாதவன், இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் எங்கிருக்கிறான்? கூட்டம் கூட்டமாக இந்த தமிழின மக்கள் எந்த கோயில்களில் சென்று ஆண்டவா, கடவுளே, இறைவா என்று வேண்டுகிறார்களோ அந்த கோயிலில் அவர் கருவறையில் நின்று பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவன் ஓடும் மந்திரங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதா? அது அறம் சார்ந்ததா? அது அறிவு சார்ந்ததா? அது இறை உணர்வு சார்ந்ததா? இங்கு படைக்கப்பட்ட, இங்கு கண்டுணர்ந்த தென்னாடுடைய என் நாட்டவருக்கும் இறைவன் என்கிற கருத்தை, சித்தாந்தத்தை இங்கு இருந்த மூத்தோர், முன்குடிகள் உணர்ந்து எழுதினார்களே, அவைகளை உள்வாங்கி அவைகளின் வெளிப்பாடாக அந்த அர்ச்சனைகள், பூசைகள் நிகழ்கிறதா? அவன் போலியானவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணன் ஒரு போலி, பார்ப்பனன் ஒரு போலி. கோயில்களில் அர்ச்சகர்களாக இருந்து யாரெல்லாம் மந்திரம் ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் போலியானவர்கள். ஆன்மீகம் என்கிற, கடவுள் தலம் என்கிற ஆலயத்தின் கோயில்களில், வழிபாடுகளில் போலியானவன் இருக்கும் போது போர் செய்து நீதி வழுவாமல், நிதி தவறாமல் நடுவுநிலை கொண்டு மக்களை வழிநடத்த வேண்டிய ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் பொல்லாத நோய் பிடித்தவர்கள்.
மோடி மிகப்பெரிய ஒரு மனநோயாளி, மிகப்பெரிய ஒரு மனநோயாளி. நீங்க போய் கேளுங்க, படிச்சீங்களா இல்லையா, எங்க படிச்சீங்க, உங்க சான்றிதழை காமிங்க, எல்லாம் போலி. கல்யாணம் ஆச்சா இல்லையா, பொண்டாட்டி என் புருஷன் அவருண்டு, இவரு கல்யாணம் ஆகல நான் துறவிங்கிறாரு. தாம் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தாரோ குஜராத்திலே, அங்கு மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்த்திய ஒரு மாபெரும் கொலைகாரன். ஒரு போலியான, ஒரு மனைவிக்கு கணவனாகிறாத, ஒரு குடும்பத்துக்கு தலைவனாகிறாத ஒரு தர்கர, ஒரு தற்குறி, ஒரு திருடர், ஒரு கொலைகார இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறான் என்றால் அது அவருடைய குற்றம் அல்ல. அவ்வளவு அறிவிழந்த, வீரம் இழந்த, செறிவு இழந்த, திறன் இழந்த குடிகளாக நாம் இருக்கிறோம் என்று பொருள். நம்முடைய நிலை இன்னது என்பதை நம்முடைய தலைவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டில் வாழ்கிற குடிகளாக நாம் எவ்வளவு தரம் கெட்டவர்களாக மாறிவிட்டோம், எவ்வளவு அறிவற்றவர்களாக மாறி இருக்கிறோம், எவ்வளவு சமூக பார்வையை நாம் இழந்திருக்கிறோம், எவ்வளவு ஒரு குடிக்கு இருக்க வேண்டிய எந்த குணங்களும் நமக்கு இல்லை என்பதை எது பிரதிபலிக்கிறது? நாம் எப்படிப்பட்டவனை தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதில் வெளிப்படுகிறது. ஒரு ஒரு மனநலம் மிக்கவன், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சு, நான் இதான் படிச்சிருக்கேன்னா இதான் படிச்சிருக்கேன், எனக்கு இதான் முடியும்னா இதான் முடியும், நான் செஞ்சேன்னா செஞ்சேன், செய்யறதா செய்யல, அப்படி இருப்பவன் யாரு? மனநலம் உள்ளவன். பைத்தியம் என்ன பண்ணும்? செஞ்சதை செய்யணும், செய்யாத செஞ்சணும், இருக்கிறத இல்லணும், இல்லாத இருக்கணும், இதெல்லாம் பண்றது யாரு? ஒரு பைத்தியம், மனநோயாளி. மோடி ஒரு பைத்தியம், மனநோயாளி. மனநோயாளியின் ஆட்சிக்கு கீழாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் நம்முடைய மனநலம் மட்டும் நல்லா இருக்குமா என்ன? சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஸ்டாலின் கார யாரு? அது வெறும் ஒரு பொம்மை, அது வெறும் ஒரு பொம்மை. பொதுவா பிராமணர்கள் சொல்லுவாங்க தனி ஞானம், தனி அறிவு, ஏதும் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க. இங்க யாருக்குமே கிடையாது, இந்த பயல்களுக்குமே அது கிடையாது. உடம்பு பூரா நோய், உடம்பு பூரா நோய். வெளிநாட்டு மருந்துகளாலும் மாத்திரைகளாலும் தான் உடம்பு அப்படியே பொம்மை மரட்டி போயிட்டு வந்து ஆடிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு பெரும் நோயாளியின் மனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நோய் என்பது மனதினுடைய வெளிப்பாடு. உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது, தாக்கங்கள், வெளிப்புற தாக்கங்கள் எதுவானாலும் உடம்புல நோய் தங்குது, நீடிக்குது. ஒரு நோய் உடம்புல நிரந்தரமா தங்குதுன்னா அதற்கு உடலியல் காரணிகளை விட மனவியல் காரணிகள் அதிகம். அப்ப நிரந்தரமா நோய் பிடிச்ச ஒரு மனுஷன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நோய் பிடித்த மனநிலை, நோய் பிடித்த உடல்நிலை கொண்டவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் அமைச்சர். நாம இதுல பெருமைப்படுறோம். நமக்கு இதுல எந்த விதமான வேதனையும் கிடையாது, எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஒரு குடும்பத்துல அப்பா இருக்கிறாருன்னா எங்க அப்பா இவரு, எங்க அப்பா இன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், பெருமை இருக்கணும். எங்க அப்பா இவ்வளவு அன்பானவரு, எங்க அப்பா இவ்வளவு அக்கறையானவரு, எங்க அப்பா இவ்வளவு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறாரு, எங்க அப்பா எங்களை இப்படி அக்கறையா பாத்துக்கிறாரு, எங்க அப்பா இவ்வளவு எங்க மீது அவர் கவனம் கொண்டவரு, எங்களை இப்படி வழிநடத்துறாரு அப்படின்னு அப்பாவை பற்றி பிள்ளைகள் வெளியே சொல்வதற்கு சந்தோஷமும் தைரியமும் ஒரு துணிவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அவர் யார்? அப்பா. அதுபோல ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் என்றால் அந்த எங்களுடைய முதலமைச்சர் இன்னார் என்று சொல்வதற்கு அந்த நாட்டு குடிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு தெம்பு இருக்க வேண்டும், ஒரு துணிவு இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும், ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். போன வாரம் ஒரு பேட்டியில துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றான், நானும் அவரை படிச்சோம்,
அவர் நல்லா படிச்சாரு, டாக்டர் ஆயிட்டாரு, எனக்கு படிப்பு வரல, அதுக்கு ஒரு சிரிப்பு, எனக்கு படிப்பு வரல, நான் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். எவ்வளவு கேடு! ஏண்டா கருத்துல தற்கொலை பையில உனக்கு படிப்பு வரலன்னா தமிழன் தலைவர் முதல் அறிவித்துக்கு நீ முதலமைச்சர் ஆவியா? அப்ப என்ன புரியுது? தமிழனுக்கு துணை முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி? படிப்பு வராத மக்கு பெயர்கள். நீ படிப்பு வராத மக்கு பையன் தான் நீ யாரா இல்லாம்? எங்க படிப்பு நல்லா வந்தவன் என்ன ஆயிட்டான்? அவன் தான் சொல்றான், நான் சொல்றேன். படிப்பு நல்லா வந்தவன் அவன் கூட படிச்ச ஃப்ரெண்ட் என்ன டாக்டர் ஆயிட்டானா, இவனுக்கு படிப்பு வரலையா, அதனால என்ன ஆயிட்டானா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆயிட்டானா. இது அவனுடைய பிரச்சனை கிடையாதுங்க. அவனை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா? நம்முடைய தரம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறன், நம்முடைய நிலைப்பாடு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு, தகுதி, தரம் எப்படி இருக்குன்னு யோசிக்க முடியுதா உங்களுக்கு? நாம எவ்வளவு ஈனப்பட்டு போயிருந்தா, நாம எவ்வளவு கேவலப்பட்டு போயிருந்தா, ஒரு குடிக்கு இருக்க வேண்டிய குணநல பண்புகளை நாம் எவ்வளவு இடந்து தரம் தாழ்ந்து போயிருந்தா, இவனெல்லாம் நமக்கு தலைவனா இருக்கிறதுக்கோ முதலமைச்சராக இருக்கிறதுக்கோ ஆள்வதற்கோ இடம் கொடுத்துட்டு இருந்திருப்போம். போர் கொண்ட வேந்தருக்கு ஐயோ போர் கொண்ட வேந்தருக்கு எல்லா வியாதியாம். என்ன வியாதி? ஒருத்தனுக்கும் தெரியல. கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருக்கானே, அன்பில் மகேஷ். அன்பும் தெரியாது அவனுக்கு, மகிமையும் தெரியாது அவனுக்கு. அவன் கல்வி அமைச்சர். என்ன சொல்றான்? எவ்வளவு கேடுகிற சிந்தனை! தமிழ் கடவுள் முருகன் அல்ல. தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரே கடவுள் தான், அவர் கருணாநிதிக்கிறான். எங்க பேசுறாங்க இந்த பேச்சுல? உங்க ஊர்ல, என் ஊர்ல, நம்ம குடியிருக்கிற இந்த இடத்துல பேசுறான். நீங்க எல்லாம் இறை மக்கள், நான் இறை மக்கள் தானே. எப்படி இதெல்லாம் விளையுது? எப்படி இந்த தைரியத்தின் துணிகள்லாம் வருது? எப்படி இப்படி பேச முடியுது? அப்ப நம்மை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற எண்ணம் என்ன? இந்த நாட்டு குடிகளை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற எண்ணம் என்ன? இதுக்கெல்லாம் மக்கள் பசங்க நம்மளையே தேர்ந்தெடுக்குதுன்னா இதுக்கு யாரா இருக்கும்? நமக்கே காசு வாங்கி ஓட்டு போடுறதுன்னா இதுக்கு என்ன அறிவு, தரம், தகுதி இருக்கும்? அப்ப நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம், துணிவு கிடைக்கிறதில்ல. ஒரு இன துரோகி, ஒரு கயவன், நாட்டையே கொள்ளையடித்து ஒலையில போட்டவன், குடும்ப சொத்தா மாத்தினவன், தமிழினத்தின் கடவுளாவன். கருணாநிதி தமிழினத்தின் கடவுளா? எவ்வளவு தைரியம்! எப்படிப்பட்ட பேச்சுக்கள் இது விளையுது? என்ன செயல்பாடுகள் அவங்க முன்னெடுக்கிறாங்க? இந்த வரிகளை நீங்க கவனிச்சுட்டே வாங்க. பேர் கொண்ட பார்ப்பான் பிராண்டனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதிமா. எல்லா அமைச்சர்களுமே நோய் பெற்றிருக்கு. ஜாதி பிடிச்சிருக்கு, ஜாதி பேய் பிடிச்சிருக்கு. ரெட்டிங்க நாயுடுங்க நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டில் அதிகாரமே இல்லைன்றா ஒருத்தன். இன்னொரு பொம்பளை அந்த அம்மா பேசுது, தமிழர்கள் ஓசி கஞ்சி ஓசிச்சு ஒரு தின்றவங்க. தெலுங்கர்கள் நாங்க தான் இங்க எல்லா கோயிலையும் கட்டி கொடுத்தோம், எல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம், நாங்க போட்ட ஓசிக்கு தான் இந்த தமிழ் பசங்க வயிறு வளர்க்கணுங்கிறாங்க பேசுது ஒரு அம்மா. காரணம் என்ன? ஒட்டுமொத்த தமிழனுடைய இறையியல் மரபு, ஆன்மீக சிந்தனை, இலக்கிய படைப்புகள் அந்நியரால் அகப்படுத்தப்பட்டு ஒரு எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல கோயில் கோபுரத்தை தாண்டி ஒரு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு நாங்க அந்த காலத்துல சரிதானே. ஒரு ஊர்ல ஒரு கோபுரம் உயர்ந்து ஒரு கட்டடத்தின் கோபுரம் உயர்ந்திருக்குன்னா அது எதுவா இருக்கணும்? கோயிலா இருக்கணும் நாங்க. ஏன்னா அரசனையும் வழிநடத்த கூடியவன் அந்தணன். அரசனுக்கும் அறிவுரை சொல்லி அறநெறி தவறாது அவனை வழிநடத்தக்கூடியவன் பார்ப்பனன் என்பவன். தமிழின தலைவர்கள் இவர்கள். ஆகவே அவர்கள் பூஜை செய்கிற அந்த கோயில் அதனுடைய தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அதனுடைய தன்மை எந்நிலையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய அரசாட்சி இருக்கும், அந்த குடிகள் இருக்கும் என்ற நிலைப்பாடை ஏற்படுத்தினவர்கள் தமிழர்கள்.
இன்னைக்கு அந்த கோபுரம், அந்த கோயிலேயே பொய் ஆட்சி செய்கிறது என்றால், இன்றைக்கு வரைக்கும் அந்த போலி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த போலி இன்னும் இங்கிருந்து விரட்டப்படவில்லை என்றால், வெளியேற்றப்படவில்லை என்றால், அவர்களாலே வழிநடத்தப்படுகிற, அவர்களாலே காய் நகர்த்தப்படுகிற மாதிரி காய் நகர்த்தப்படுகிற அரசியல்வாதிகள் எவ்வளவு நோய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சிகள் தான் இந்த அரசியல்வாதிகள். ஆறு நாட்களுக்கு முன்பதாக ஒரு 26 வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன், கவின் என்கிற ஒரு இளைஞன், திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு இளைஞன், 1,20,000 மாத சம்பளங்க, காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட், கல்லூரியில தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறான், ஐடி கம்பெனியில நல்ல வேலை. அவன் மட்டுமா, அவங்க பெற்றோரும் அரசு துறையில் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க தாத்தா முதல்ல அரசு துறையில் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க அந்த ஊர் பஞ்சாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு தலைவராகவும் செயலாற்றி இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். வேற சாதி பெண்ணை காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறை அதிகாரிகள் அவங்க திட்டம் போட்டு அவங்க பையன் அந்த பையனை கொலை பண்ணிட்டான். வாழ்வே போச்சு, உயிரே போச்சு. என்ன கொடுத்த திரும்பி வரப்போறது கிடையாது. ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டு போன, முடிச்சு போச்சு கதை. வெறும் சாதிய மையமா வச்சு இப்போது பெற்றோர் அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க, அப்பா அம்மா கைது செய்யப்படணும், பிள்ளை கைது செய்யப்படணும், இந்த உரிமைகளும் செய்யப்படணும், இந்த சாதி ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் இயற்றப்படணும், சில நிபந்தனைகள் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 5 நாள் போராட்டம். உடலை வாங்கல, மார்ச்ல இருந்து பாடியை வாங்காமையே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடுங்காலமா ஒரு திடம் இருக்கிறான். பறையர்கள் பெயரை சொல்லி தன்னை வளர்த்துக்கிட்டு திராவிடர்களுக்கு ஆரியத்துக்கும் கைகூலியா மாறி ஈன வேலை செய்கிற ஒரு ஈன பையன் திருமாவளவன். அவன் போனா 2 மணி நேரம் ரகசியமா அப்பா அம்மா வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசலாம், பாடி போய் வாங்கிட்டாங்க. போராட்டம் முடிஞ்சு போச்சு, கொதிப்பு தணிஞ்சு போச்சு, எல்லாம் முடிவு வந்துச்சு. இதுவரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல, ஒரு வருத்தம் கூட தெரியும். தன்னுடைய நாட்டில் தன்னுடைய குடிகள் இவ்வாறு அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்களே, தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படி ஒரு கொலை செய்திருக்கிறார்கள் என்று அதற்கு பொறுப்பெடுக்க கூட இல்லை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநோயாளியின் ஆட்சிக்காக நாம் இருக்கிறோம். இவ்வளவு அநீதி ஏன்? இவ்வளவு அரசியல் வியாபாரம் தந்திரமானது ஏன்? இவ்வளவு சூழ்ச்சியும் சூதுமாக இந்த அரசியல்வாதிகள் மாறி போனது ஏன்? எவ்வளவு பணம் வைத்து தான் நிறைவாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்? எவ்வளவு நாள் தன் உடம்புல உயிரை இழுத்து தக்க வைத்துக் கொள்ள முடியும்? எந்த அறிவுமே உனக்கு இல்லையே. ஒரே ஒரு 1000 ரூபாய் கையில் இருந்தா என்னடா பண்றது? இதை நம்ம வாழ்க்கை தான், சோறு இருக்குது, துணி இருக்குது, மற்ற என்ன இருக்குது, சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டோம். இது என்ன செய்யுது? அடுத்து இது என்ன செய்யுது? இதை வச்சு என்ன செய்யுது அப்படின்ற யோசனை நமக்கு வருது. ஆனால் இவ்வளவு கோடிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு என்ன கரைச்சி காலையில ஒரு கோடி மிக்சில போட்டு அடிச்சு கரைச்சி குடிச்சிட்டு, மத்தியானம் ஒரு கோடியை மிக்சில போட்டு அரைச்சி குடிச்சிட்டு, ராத்திரி ஒரு கோடியை மிக்சில போட்டு அரைச்சி குடிப்பாங்களோ? குடிக்க முடியுமா? எதுக்கு இவ்வளவு பணம்? எதுக்கு இவ்வளவு சொத்து? தமிழ்நாட்டினுடைய பாதிக்கு மேல சொத்தை கருணாநிதி குடும்பம் வளைச்சு போட்டு எதை எடுத்துட்டு போறாங்க? கருணாநிதி போனாரு, எதை எடுத்துட்டு போனாரு? கையை வச்சு சும்மா தானே போனாரு. கிலோ கணக்கில் தங்கங்களை வாங்கி அடுக்கி வச்சிருந்த ஜெயலலிதா எதை எடுத்துட்டு போச்சு? எம்ஜிஆர் அவ்வளவு செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் எதை எடுத்துட்டு போனாரு? பாக்குறாங்க தானே. அப்ப மனம் சரியாக இருந்தால், நிலை சரியாக இருந்தால், அறிவு என்று இருந்தால் இதையெல்லாம் அவர்கள் எண்ணுவார்களா? யோசிப்பார்களா? நமக்கு என்ன தேவை? உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, உறங்குவதற்கு ஒரு நிம்மதியான இடம், வாழ்வதற்கு தேவையான சில அடிப்படை பொருட்கள், இது இருந்தா போதும். மற்றது யாருக்கு?
எனது என்று இழுத்து வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஒரு அடிப்படை மனித உயிரின அறிவு கூட இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால என்ன விளைகிறது? பார் கொண்ட நாட்டில் பஞ்சம், பருவத்து மழை பொய்த்து போய்விட்டது, விலை நிலங்கள் பொய்த்து போய்விட்டது, விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, எங்கும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது, சாதி வரி தலைவிரித்து ஆடுகிறது. மனிதர்கள் இங்கு மனிதர்களாக இருக்கவே முடியவில்லை. அதனுடைய தாக்கம் எது வரைக்கும்? உன் மேல, என் மேல, உனக்கும் எனக்கும், உன்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும், நாம் உண்ணுகிற உணவிலிருந்து, நாம் குடிக்கிற தண்ணீரிலிருந்து, நம்முடைய உறவாடல்களில் இருந்து அனைத்தின் மேலும் அந்த அழுத்தம், அந்த தாக்கம், அந்த பாதிப்பு, அந்த அச்ச உணர்வு உடலெல்லாம் ஒவ்வொரு செல்களும் கூட உணர்கிறது. இந்த நாட்டில் வாழ்வதற்கான அந்த அச்ச உணர்வு ஒவ்வொரு செல்களும் உணர்கிறது. பலர் எழுதுகிறார்கள், இந்த நாடு வாழ தகுதியற்ற நாடு, தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடலாம், எங்கேயாவது ஓடிடுங்க, படிச்சவங்க தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்தா எங்கேயாவது ஓடிடுங்க. எங்க ஓட முடியும்? பிறந்த மண்ணிலேயே நாம் அகதிகள் என்றால், பிறந்த மண்ணிலேயே இரண்டாம் தர குடிமக்கள் என்றால், பிறந்த மண்ணிலேயே நாம் சுகமாக சுமையற்று சமாதானமாக நிம்மதியாக உரிமையோடு வாழ்வுரிமையோடு வாழ முடியவில்லை என்றால் வேறு எங்க போனால் யார் நம்மை வாழ வைப்பார்கள்? எங்க நாம் வாழ்ந்துவிட முடியும்? இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுங்களா? தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு தனித்துவமான அர்ச்சகனாகவும் அரசனாகவும் தலையெடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ இறை உணர்ந்தாயா? கடவுள் கருத்துணர்ந்தாயா? மெய் உணர்ந்தாயா? மெய்மையை அறிந்தாயா? நீ ஒரு தனித்துவமான அர்ச்சகனாக உருவெடுக்க வேண்டும். முதன்மையாக தமிழர்கள் கடவுள் கருத்தில் தெளிவுபட வேண்டும், இறை உணர்வில் தெளிவுபட வேண்டும், தானே ஒரு தனித்துவமான அர்ச்சகனாக தலையெடுக்க வேண்டும். மதங்களில் மனிதர்கள் மதி இழந்து மயங்கி இருக்க கூடாது. தமிழனா கிறிஸ்தவனாகி போய் ஏதாவது பாசிட்ட தலையை கொடுத்துட்டு எனக்காக வேண்டு, எனக்காக நீ பாடு, எனக்காக நீ ஏதாவது செய்ய அப்படின்னு தலையை விட்டு நிற்க கூடாது. தமிழ் இந்துவா நீ போய் ஏதாவது மந்திரம் போது அர்ச்சனை பண்ணு, நான் பூ பழம் வாங்கி கோயிலுக்கு போறேன் அப்படின்னு அந்த கேவலமா அந்த வரிசையில நிற்க கூடாது. கோயில போய் கருவறையில போய் கடவுளை தரிசிக்கிறதுக்கு வரிசை என்ன, அந்த வரிசையிலேயே கட்டணம் என்ன, சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு கட்டணம், மிக மிக சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு கட்டணம், விஐபி தரிசனம் ஒண்ணு, அப்புறம் பொது தரிசனம் ஒண்ணு. எந்த கடவுள் அப்படி கூப்பிடுறவங்க? அப்படி கூப்பிடுறவங்க எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்படி கடவுளா இல்லாத கர்மத்தை பார்க்கறதுக்கு நீ ஏன் அலையிற? உனக்கு அது தேவை? உன்னை படைத்தது உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துகிறது. உன் தேவைகளை நீ உணர்வதற்கு முன்னே, அறிவதற்கு முன்னே அது அறிந்திருக்கிறது என்னும் போது எனக்காக நீ வேண்டும் என்று இன்னொருவனுடைய கையில் உன் தலையை ஏன் கொடுக்கிறாய்? முதல்ல ஆன்மீகத்துல உன்னை நீ சரிப்படுத்து. நீயே ஒரு தனி அர்ச்சகனாக. ஒரு அர்ச்சகனுக்கு என்ன அறிவு இருக்குமோ, ஒரு அர்ச்சகனுக்கு கடவுளோடு என்ன உறவு இருக்கு நீ உணர்றியோ, ஒரு அர்ச்சகனால் என்ன மந்திரம் பாட முடியுமோ, ஒரு அர்ச்சகனுக்கு எவ்விதமான இறை பூசை செய்ய முடியுமோ அனைத்தும் செய்ய வல்ல ஒரு அர்ச்சக திறனை ஒவ்வொரு தமிழனும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பார்ப்பானுக்கு மூத்த பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ் ஜாதியானான் அப்படின்னு ஒரு முதுமொழியை சொல்லி வச்சாங்க. இன்றைக்கு கோயிலில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிற பார்ப்பானுக்கு மூத்தவன் பறைக்குடி என்று சொல்லப்படுகிற தமிழர்களின் தொல்குடி, மூத்த குடி, முதுகுடிகள். கேட்க வேண்டிய, இதனை தட்டி கேட்டு இந்த நீதியை சரி செய்ய வேண்டிய அரசன் சரியானவனாக இல்லாததினாலே அவன் கீழ்ச்சாதி ஆகிவிட்டான். மீண்டும் அவன் தான் அங்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்தல்ல. ஒவ்வொரு தமிழனும் அர்ச்சகனாக வேண்டும். ஒவ்வொரு தமிழனுடைய வீடும் கோயிலாக மாற வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் தமிழுடைய மெய்யிலையும் இறையிலையும் அறிந்து தரமான நிலையில் ஆண்டவனை ஆராதிக்கிற, தொழுகிற ஒரு தனித்தன்மையான வாழ்க்கை முறைக்கு வர வேண்டும். இந்த சமஸ்கிருத மந்திரங்களும் சமஸ்கிருத
தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒவ்வொரு தமிழனும் எனக்கு நானே தனித்துவமான அர்ச்சகன், நான் நேரடியாக என்னை படைத்த இறைவனோடு தொடர்பு கொண்டவன், என்னுடைய இறைக்கும் எனக்கும் இடையே நீ யார் என்று கேட்கக்கூடிய அறிவுக்கு வர வேண்டும். அப்படி தமிழன் தலையெடுத்தால் தான், தனி மனிதன் தலையெடுத்தால் தான் அந்த முதல் வரி திருமுறையுடைய முதல் வரிக்குள்ள பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் என்கிற நிலை மாறி உண்மையான ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பார்ப்பானும் எம்பிரானை, தன்னை படைத்த அந்த உயிரான இறைவனை தனித்துவமாக அவனே அர்ச்சிக்கிற அறிவை பெற்றுவிட்டான் என்கிற நிலை வர வேண்டும். முதல் வரியின் சீர்திருத்தம் யார் கையில் இருக்கு? நம்ம எல்லார் கையில் இருக்கு. நம்ம எல்லார் கையில் இருக்கு. அதுக்கு அடிப்படை என்ன? முதலில் உன் வீடை கோயிலாக மாற்று, உன் இல்லத்தில் இறைப்புகள் பாடு, உன் இல்லத்தில் பூசைகள் நடத்து, உன் இல்லத்தில் நீ தலைவனாக இரு, நீ அர்ச்சகனாக இரு, உன் பிள்ளைகளுக்கு இறை உணர்வு இதுதான் என்று புகட்டு, இறை பாடலை வகுத்து கொடு, இறை போற்றியை இயற்றி கொடு, இதை உச்சரித்து சொல் என்று அவர்களுக்கு உணர்த்து. இங்கு கூடி வருகிறாயா? இது ஒரு சந்தர்ப்பம். இங்க வருகிறாயா? இங்க வருகிற ஒவ்வொருவரும் ஒரு அர்ச்சக குணத்தன்மையோடு இருக்க வேண்டும். யாரோ முன்னாடி உட்காந்து பேசுறாங்க, யாரோ நடத்துறாங்க, எனக்கு என்ன, நான் எப்படின்னா உட்காந்துப்பேன், நான் எழுந்து போவேன், எழுந்து வருவேன், செல்ல ஆன் பண்ணிக்குவேன், அதை பண்ணிக்குவேன், இது பண்ணிக்குவேன், 9 மணிக்கா நான் 10 மணிக்கு தான் வருவேன், 10 தான் வருவேன், இஷ்டத்துக்கு வருவேன், சேரை எங்கேயும் இழுத்து போடுவேன், இப்படிப்பட்ட கேடுகள், செம்மையற்ற தன்மைகள், இவைகளெல்லாம் முதலில் புறக்கணி. நீ இங்கு அர்ச்சகனாக இருந்தால், இந்த வழிபாட்டை நீ தலைமை தாங்கி நடத்தினால் எப்படிப்பட்ட ஒழுங்கை, எப்படிப்பட்ட சீர்தன்மையை, எப்படிப்பட்ட ஒரு செம்மையை கடைபிடிப்பாயோ அதை ஒவ்வொருவரும் கடைபிடி. இங்கு உன்னை ஒவ்வொருவரையும் தலைவனாக உணர், அர்ச்சகனாக உணர். இந்த வழிபாட்டினுடைய முழுமைக்கு நீ ஒரு பொறுப்பு, நீ ஒரு பங்கு என்பதை உணர். உன்னை நீயே ஈனப்படுத்தாதே, உன்னை நீயே கேவலப்படுத்தாதே. வீட்டில் நாம் என்ன செய்கிறோம்? இப்படி ஒரு 30-40 பேர் கூடுகிற ஒரு சிறு கூடுகையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நாட்டில் நாம் என்ன செய்கிறோம், என்ன பங்களிப்பை செய்கிறோம், எவ்வாறு இயங்குகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. வீட்டிலையும் பொறுப்பு இல்லை, ஒரு 40 பேர் கூடுற இடத்துலையும் பொறுப்பு இல்லை. அப்புறம் 400 பேர், 4000 பேர், 4 கோடி பேர், 40 கோடி பேர் இருக்கிற சமூகத்தில் மட்டும் என்ன பொறுப்பு வந்துட போகுது நமக்கு? நீ இங்கு அர்ச்சகன், நீ தனித்துவமான ஒரு அர்ச்சகன். இறைமைக்கு எல்லா அர்ச்சகரும் இருந்தான். கடவுள் நான் தனியா குழுவை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரா? போன வாரம் ஏதோ ஒரு பதிவை போட்டேன், எனக்கு தெரிந்த முன்னாள் கிறிஸ்தவ அன்பர் ஒருத்தர் பின்னாடியே போடுறாரு, இஸ்ரேலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், the Israel people are chosen people of God ன்னு போடுறாரு. நான் போட்டேன், எங்க அம்மா தேவையா, அவதான் புனிதமானவோ, உங்களுக்கு சொல்றது அப்படி சொல்றேன், அவருக்கு பாவம் கொஞ்சம் மரியாதை தேவைன்னு. எங்க அம்மா நல்லா இல்லாதவோ, இழிவானவோ, அவங்க அம்மா தான் நல்லவன்னு சொல்றவனால தான் இப்படி சொல்ல முடியும். இன்னொருவனை பூஜாரி, இன்னொருவனை சாமியார், சன்னியாசி, குரு, தலைவன் என்று நாம் அழைக்கிறோம் என்றால் நம்முடைய அர்ச்சகத்துவத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு யாரெல்லாம் எல்லா உயிர்களுமே கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எல்லா உயிர்களுமே கடவுளுக்கு என்ன பண்ணுது? அர்ச்சனை பண்ணுது. எல்லா மனிதர்களுமே கடவுளுக்கு நேரடியான அர்ச்சகர்கள் தான். இது என்ன நிலமாறணும்? பார்ப்பானும் இங்கு அர்ச்சகன் இல்லை, பறையனும் இங்கு அர்ச்சகன் இல்லை, போலியும் தேவையில்லை, உண்மையும் தேவையில்லை. அனைத்து மனிதர்களும் ஆண்டவனை தொட வேண்டியவர்கள். கடவுள் என்ன கோயில் கருவறையில் தான் இருக்கிறானா என்ன? என்னுடைய உள்ளம் என்கிற கருவறையில் அவன் குடிகொண்டிருக்கிறான். உன்னுடைய உள்ளம் என்கிற கருவறையில் அவன் குடிகொண்டிருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன், சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று பாடினார்கள். உள்ளத்தை அவன் கோயில் கொண்டிருக்கிறான். அப்ப நீ என்ன இறைப்புகள் பாடுகிறாய்? நீ என்ன இறை போற்றி சொல்லுகிறாய்? நீ எவ்வாறு இறை உணர்கிறாய்? நீ என்ன இறை அர்ச்சனை செய்கிறாய்? உன் வாழ்க்கையே வழிபாடுதானே. ஆகவே நீ ஒரு தனித்துவமான அர்ச்சகன். இங்கு வருகிற ஒவ்வொருவரும் எதுக்கு கஷ்டப்பட்டு நடத்தி உட்கார்ந்து, எதுக்கு பாடல்கள் எழுதணும், எதுக்கு இங்க உபதேசம் பண்ணணும், எதுக்கு இந்த போதனை பண்ணணும்? நீ பண்ணிட்டே இரு. 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நீ பண்ணிட்டே இரு. நாங்க அப்ப கூட 11 மணிக்கு தான் வருவோம்.
ஒழுங்கை மீறுகிற நீ எவ்வாறு இறை அர்ச்சகனாக இருக்க முடியும்? இது எதனால தெரியுமா? வாழ்க்கை ஒழுங்கையை நாம் மீறி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் ஒழுக்கமானவர்கள் என்னும் பெயரில் ஒழுங்குக்கு விரோதமானவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் யாருங்க? ஒழுக்கமானவர்கள் என்னும் பெயரில் ஒழுங்குக்கு விரோதமானவர்கள். இயற்கை ஒரு ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு ஒழுங்கில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த ஒழுங்கோடு ஒழுகி வாழ்வதுதான் ஒழுக்கமே தவிர நாம் வகுத்துக் கொண்ட எதுவும் ஒழுக்கம் கிடையாது. இயற்கை ஒழுங்கையே மீறும். நாம ராத்திரி 12 மணி வரைக்கும் வீட்டுல டிவி பார்த்திருந்தா காலையில எங்க சீக்கிரம் எழுந்து நீங்க குளிச்சு தயாராகி வந்து சேர முடியும்? சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொருவரிலும் சின்ன பசங்க, நான் சின்ன பையன் தானே, இவங்களாம் இன்னும் சின்ன பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தனி, வீரம் தனி, செயல்பாடுகள் தனி, அந்த குழந்தைத்தனம் தனி. ஆனால் விஷயம்னு வரும்போது, காரியம் என்று வரும்போது வீரியம் தலையெடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய செல்லிலும் இந்த தமிழார்ந்த அறிவினுடைய மரபு அறிவு ஒவ்வொரு செல்லிலும் ஏற்கனவே இருக்கிறது. தனியெல்லாம் நீங்க படிக்க வேண்டியதில்லை, தலையெடுத்தா போதும், நீங்க விரும்பினா போதும். அர்ச்சகருக்குரிய அத்தனை அறிவும் தனித்துவமும் உங்களுக்கு தானாக வெளிப்படும். இன்னும் என்றைக்கோ அவர்கள் ஏற்றின செயல்களைத்தான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் படைக்க முடியும். ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய அர்ச்சகத்தன்மையை தட்டி எழுப்ப வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா? தமிழ் குடிகள் அத்தனை பேரோ, தமிழின மக்கள் அத்தனை பேரோ ஒரு அர்ச்சகனுக்குரிய அறிவார்ந்த சிந்தனையோடு இருந்தால் அவர்களுடைய தலைமை தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கும்? பயப்படுவாங்க. தலைவன் சொல்லிக்கிறதுக்கே பயப்படுவான். அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு யோசிப்பான். அதுக்கான இந்த சமூகத்தை ஆள்வதற்கு, இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு நான் எவ்வளவு இன்னும் வீரியமா படிக்கணும், நான் இன்னும் எவ்வளவு காரியத்தை அறிஞ்சுக்கணுன்ற தேடல் அவனுக்குள்ள வரும். தலைவன் முன்ன வரத்துக்கே பயப்படணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? பின்னாடி உட்காந்துக்கிறாங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, உள்ள வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு என்ன பண்ணி அவங்க இது உள்ள போயாகணும். நாளைக்கு உங்களை ஆளுகிற தலைவர்கள் என்று ஒருவன் வருகிறான் என்றால் உங்கள் அறிவை கண்டு அவன் அச்சமுற வேண்டும். இப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்களுக்காக நான் தலைவன், அப்படிப்பட்ட அதற்கும் மேலான இவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அவ்வளவு அறிவு செறிவு இருக்கிறதா என்று அவன் யோசிக்கிற அளவுக்கு உங்கள் தரம் உயர்ந்திருக்க வேண்டும். சொல்லணும், எங்க அப்பா அம்மா தலையில மிளகா அரைச்ச மாதிரி எங்க தலையில அரைக்க முடியாது, எங்க தாத்தா பாட்டிங்க தலையில மிளகா அரைச்ச மாதிரி எங்க தலையில அரைக்க முடியாது. நாங்கள் உங்கள் அரசியல் பேச்சுகளுக்கு ஏமாற மாட்டோம் என்கிற அளவுக்கு உங்கள் தன்மையை, உங்கள் தரத்தை வெற்றி. அதுதானே நூலகம் படிச்சோம். இதே நீங்க இலவச புத்தகம் தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? யாரோ வெளிநாட்டுல வந்தாங்க, தமிழ் சேவையை, இறை சேவையை பாராட்டி சில கோடிகள் கொடுத்தாங்க. உங்க மக்களுக்கு எல்லாம் பொதுவாக வந்து 1000 ரூபாய் எடுத்துன்னு போட்டோன்னு சொன்னாங்க. நான் வச்சுட்டேன், எனக்கு நேரம் இல்லை, வரவே முடியல, நாங்க அங்க போறோம், நாங்க இதை செய்யறோம், நாங்க அதை செய்யறோம், ஐயோ முடியவே முடியல, வீட்டுல இவ்வளவு வேலை, அதை பண்ணணும், இதை பண்ணணும், வரவே முடியல. அப்படியாக இந்த 1 மாசம் நீங்க இருந்திருப்பீங்க. பஞ்ச பராதிக மாதிரி பறந்துருக்குமா இல்லையா? பறந்துலாம் கூட எனக்கு எவ்வளவு கொடுக்கறது முக்கியம் கிடையாது. இன்னொருத்தருக்கு என்னோட அதிகமா கொடுத்துறியா, அவனை என்னோட முக்கியத்துவம் பற்றி கொடுத்துறியா, ஏன் அவனுக்கு முதல்ல கொடுத்த எனக்கு பின்னாடி கொடுத்த, இவ்வளவு சண்டைகள் நமக்குள்ள வந்திருக்காதா? அமௌண்ட் வச்சிருந்தா, அறிவை வச்சிருந்தா, இந்த குணாயா ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தை எழுப்பாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அறிவு கடையை நான் விரித்து வைத்து விட்டேன், கொள்வார் இல்லை. இதில் 1% கூட கொள்வார் இல்லை. 2 காரியம் தான். முதல் காரியம் தெரியுமா? இதையெல்லாம் படிச்சு அறிவை வளர்த்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அறிவில்லாத முடியாது. எனக்கு ஏகப்பட்ட அறிவு ஏற்கனவே இருக்குது. அறிவு செருக்குது. 2வது,
அறிவை பற்றி அறியாம. துட்டுனா இதுதான் உதவும். அந்த நேரத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிற நேரத்துல சம்பாதிச்சா என்ன வாழ்க்கைக்கு உதவும், அறிவு போய் எதுக்கு உதவும் அப்படின்னு அறிவை பற்றி அறியாம. ஒன்று அறிவை பற்றிய ஆணவம், இன்னொன்று அறிவை பற்றிய அறியாம. இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்க இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் ஒரு ஆயுள் இருக்கு தானே, எனக்கும் ஒரு முடிவு இருக்கு தானே. என்னை போலவே இன்னொருத்தர் இங்க வருவான்னு நினைச்சுக்கிறீங்களா? நீங்க என்னை போலவே இன்னொருத்தர் இங்க வருவான்னு நினைக்கிறீங்களா? என்னால் காண்பிக்கப்படுகிற அனைத்தும் அவன் காட்டுவான் என்று நினைக்கிறீர்களா? என்னால் வழங்கப்படுகிறவைகள் அனைத்தும் அவன் மூலமாய் வழங்கப்படும் என்று எண்ணுகிறீர்களா? ஒவ்வொருவரும் ஒரு அர்ச்சகத்தன்மைக்கு உருமாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாரு? அர்ச்சகன். சொல்லுங்க, நான் யார்? அர்ச்சகன், இறை அர்ச்சகன். நானே ஒரு இறை அர்ச்சகன். நீ மந்திரம் சொல்லாத சொன்னோம், நீ எந்த மந்திரம் சொல்லாத. உன்கிட்ட வந்து நான் கை நீட்டி நிற்க மாட்டேன், உன்கிட்ட நான் தலை கொடுக்க மாட்டேன். நான் தனித்துவமானவன், நான் இறை படைப்பு, இறை மகன். நான் இறையை அர்ச்சிப்பது என்னுடைய உரிமை. அதில் இடைத்தரகனுக்கு இடமில்லை என்கிற நிலையில் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தலையெடுத்தே ஆக வேண்டும். நேரமாகிறது, ஆனாலும் வேறு வழி இல்லை. இன்னொன்றையும் முடித்து விடுவேன். இரண்டாவது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான அரசர்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு எவ்வளவு அறிவு வேணுமோ அவ்வளவு அறிவை யாருக்கு இருக்கணும்? உனக்கு எனக்கு இருக்கணும். அவ்வளவு அறநெறியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவ்வளவு நடுநிலை மாறாத நீதியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். செங்கோன்மை நம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்க வேண்டும். பாருங்க, பாண்டிய மன்னன் ஆட்சி செய்கிறான். கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. கண்ணகி வருகிறார். குற்றம் இழைத்தா என்று யாரை பார்த்து கேட்கிறார்? அறிவில்லாத அரசன், நீ தீங்கு குற்றம் நீதி தவறிவிட்டாய், உன்னுடைய செங்கோல் முறையானது அல்ல என்று ஒரு பெண், ஒரு குடி, ஒரு சாதாரண குடி, செங்கோலை கொண்டிருக்கிற கோன் அரசனை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். அவன் மானத்தோடு உயிரை விட்டு செத்து போயிட்டான். அப்போ ஒரு குடி எவ்வளவு அறிவார்ந்த ஒரு நிலையில் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு திறன்மிக்க நிலையில் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு செறிவோடு இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா தாங்க ஆளுநருக்கு பயம் வரும். நம்ம யாரை ஆளுகிறோம்? முட்டாள் பசங்க ஆளுறோம், இலவசத்துக்கு கெஞ்சி கை நீட்டி திரிகிற பிச்சைக்காரர்களை ஆளுறோம், ஒரு அறிவார்ந்த சமூகத்தை ஆளுகிறோம் என்கிற பயம் ஆளுமைக்கு வருவதற்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழக ஆளுகிற அத்தனை பேருக்கு என்னங்க இருக்கு? முட்டாள் பசங்களை நம்ம ஆளுறோம், இலவசத்துக்காக ரோடோட அலையிற பிச்சைக்காரர்களை நம்ம ஆளுறோம். இலவசத்தை அறிவிச்சா போதும் ஓட்டு போயிடுவாங்க. ஓட்டு தேர்தல் நேரத்துல 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்தா போதும், ஈன்னு பல்லிச்சு வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இப்படித்தானே நம்ம அவர்கள் எடை போட்டு வைத்திருக்கிறார்கள், அளந்து வைத்திருக்க. தமிழர்னா என்னங்க? திராவிட பயல்களுக்கு தமிழர்னா என்ன? பிச்சைக்காரங்க, அறிவில்லாதவங்க, முட்டாளுங்க, இலவசத்துக்காக நாய் மாதிரி நாக்கு தொக்கு போட்டு அழிகிறவங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டா தட்டி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன உரிமை இருக்குது? எந்த நீதி அவங்களுக்கு பேச தெரியாது, எந்த நியாயம் அவங்களுக்கு பேச தெரியாது. ஏன்னா அவங்க நம்ம பிரிச்சு வச்சுட்டோம். சிலது என்ன நினைக்குது? நான் இருக்கிறேன், ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு சோறு இருக்கு, எனக்கு துணி இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், அது போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடுது. இன்னொரு கூட்டம் என்ன ஓடுது? எவன் இவ்வளவு கொடுமைகள் செய்யறானோ அவனுக்கே புகழ்ந்து பாடி, அவனுக்கே அறியாமையில அவனுக்கே வாழ் பிடித்துக் கொண்டு அவன் முன்னாடியே ஓடுது இன்னொரு கூட்டம். ஏதோ ஒரு சிறு கூட்டம் அங்க குலைக்குது. அதுக்கு சக்தி இல்லை, அதுக்கு ஒற்றுமை இல்லை, அதுக்கு அது கையில பொருளாதார திறன் இல்லை. அதனால அந்த குலைக்கிறதெல்லாம் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு அந்த மாதிரி ஆகி போகுது. சிறு பிள்ளைகள் அரசியல் அறிவை கொண்டிருக்க வேண்டும், அரசத்துவ அறிவை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களாட்சி என்பது ஒவ்வொரு குடியும் கோடுக்கு சமம். மக்கள் தானே அரசர்கள். மக்களாட்சியில் அரசர்கள் யாருங்க? மக்கள் தானே அரசர்கள். அப்ப அரசனுக்குரிய அத்தனை அறிவை யாருக்கு இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? மக்களுக்கு இருக்கணும். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அரசத்துவ அறிவை ஊட்டு. நீ முதலில் அரசத்துவ அறிவை பெறு.
நீ அரசனா இருந்தால் உன்னை ஆள வருகிறவனுக்கு அச்சம் உண்டாகணும். என்ன பேசணும் தெரியணும், என்ன பேசக்கூடாதுன்னு தெரியணும், யாருக்கிட்ட பேசணும் தெரியணும். தமிழ் மக்களுக்கு பேசுகிறோம், தரம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அரசியல்வாதினா கொம்பா என்ன ஒன்றும் பேசுறதுக்கு, ஏமாத்தி பேசுறதுக்கு, மாத்தி பேசுறதுக்கு, திருச்சி பேசுறதுக்கு. எந்த மக்களுடைய வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்து இவ்வளவு சுகங்களை அனுபவிக்கிறார்களோ அந்த மக்களையே ஏய்ப்பதற்கு நாம என்ன சொல்ல தெரியுமா? என் வாழ்க்கையே பாடா போயிருக்குது, என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது, எனக்கே 1000 துன்பங்கள் இருக்குது, நோய் நொடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு எதுனா வழி தெரிஞ்சா, வழி இருந்தா அதுக்கான வழியை தேடிதான் நான் இங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் எப்போ இதெல்லாம் இருக்குது அப்போ உன்னை நீயே அருகிக்கிற, சிறுமைப்படுத்திக்கிற. மனுஷன் தானே தைரியமாக சொல்லி மனிதன் தானா. மனுஷன் தான் 6 அறிவு இருக்குல்ல உனக்கு, 5 புலன்கள் இருக்குதானே, அது போதும். தகுதியானவன் நீ. தமிழின மரபு உன்னுடைய செல்களில் இருக்கிறது, அதற்கான அறிவு உனக்குள் இருக்கிறது. ஆக நீ அர்ச்சகத்துவத்தை உன்னில் வளர்த்தெடுக்க வேண்டும், அரசத்துவத்தை உன்னில் வளர்த்தெடுக்க வேண்டும். நீயே அர்ச்சகன், நீயே அரசன். ஒவ்வொரு தமிழனும் தன்னை எப்படிதான் உணரணும்? நானே அர்ச்சகன், நானே அரசன். சொல்லுங்க, என்ன ஒரு அரச கெங்கரத்தோடு சொல்றீங்க? சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நானே அரசன். யாருக்கு தெரியும்? நாளைக்கு உங்களே அண்ணா போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா உட்கார மாட்டீங்களா? உட்கார மாட்டீங்களா? உட்கார்ந்தீங்கன்னா எப்படி நெறிப்படுத்துவீங்க? எப்படி நீதியை நிலைநாட்டுவீங்க? எப்படி சாதிய வேற்றுமைகளை கலைவீங்க? எல்லாமே சீரழிவு. நேற்று பாத்தீங்களா, மதுரையில ஒரு புது திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. வெறிநாய் கடிக்கு தடுப்பூசி திட்டம். இப்ப ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயா ரோட்ல போறவங்க கூப்பிட்டு தடுப்பூசி போட போறாங்க. ஏற்கனவே கொரோனாவுக்கு போட்ட தடுப்பூசியிலே 50 வயசு கூட தொடாம அத்தனை ஆண்களும் மாரடைப்பு வந்து 1000கணக்கில் செத்து இருக்காங்க. ஒரே கர்நாடகாவில் ஒரே இடத்துல ஒரே ஊர்ல 36 இளைஞர்கள் செத்து இருக்கிறாங்க மாரடைப்புல. இப்ப அடுத்த தடுப்பூசி வருது. ஒரு நல்ல ஆட்சி இருந்தால், ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் இருந்தால், கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் இருந்தால், சமூகத்துடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் இருந்தால், இதெல்லாம் கொண்டு வர முடியுமா? யோசிக்க, கொண்டு வர முடியுமா? கேரளாவுடைய குப்பை தமிழ்நாட்டுக்கு வரலாம், வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் இங்கு விற்கப்படலாம், என்ன வேணாலும் இங்க செய்யறாங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லல. ஏன்னா இந்த மக்கள் அப்படிங்க, இவங்களுடைய அறிவு திருடப்பட்டாயிற்று, இவருடைய அச்சகத்துவத்தை பிடுங்கியாயிற்று, இவருடைய கோயில் உரிமையை தடுத்தாயிற்று, இவருடைய இறை அறிவை அளித்தாயிற்று, இவர்களை முட்டாள்களாகவும் இலவசத்துக்கு கையேந்துகிறவர்களாகவும் மாற்றியாயிற்று. ஆகவே இவர்கள் திருப்பி கேட்கவோ நீதியை பற்றி விசாரிக்கவோ இவர்கள் தெளிவற்றவர்கள், திண்ணமற்றவர்கள், திறனற்றவர்கள். ஆகவே இங்கே என்னவோ செய்ய முடியும் என்ற துணிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் இங்கு தலையெடுக்க வேண்டும். உன்னுடைய தலையெடுப்பு அவசியம். சொல்லணும், உண்மையான இறைமகன் நான், என் இறைவனை என் வீட்டில் அர்ச்சிக்கிறேன். ஆக என்னுடைய நாட்டில் நோய் கொண்ட வியாதி கொண்ட எவனும் ஆட்சியாளனாக இருக்க முடியாது. ஒரு அரசாங்கத்துல ஒரு பியூன் வேலைக்கு ஒரு தகுதி வைக்கிறல்ல, இந்த வயசுல இந்த வயசுல இருக்கா வேலை, இவ்வளவு படிச்சிருக்கணும், இந்த துறை சார்ந்து இவ்வளவு அறிவு இருக்கணும்னு. அரசியல்வாதிக்கு, அமைச்சருக்கு, கல்வி அமைச்சர்னா கல்வித்துறை மேலாளரா, பல்கலைக்கழக பட்டங்கள் வாங்கினவரா, பொருளாதாரத்துறை அமைச்சர்னா பொருளியல் நிபுணரா? அதான் சொல்றானே, எனக்கு படிப்பு வரல, நான் துணை முதலமைச்சர் ஆகிட்டு சொல்றாரு. இதுவே போறதா? இங்கேயே இந்த தமிழம் கொதித்து எழுந்து அப்படியே தமிழத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது? படிப்பு வரவில்லை என்பதனால் ஒருவர் துணை முதல்வர் என்றால், அப்ப படிக்காதவர்கள் என்னடா இது? சரி, படிக்கல, அறிவாக இருக்குதா? அதுவும் இல்லையே உனக்கு.
ஏங்க உங்க தலைமையில காக்கா காக்கா பண்ணிச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சரி, நான் தெளிக்குது காக்கா நான் தலைமையில கக்கா பண்ணிச்சு, நான் அகத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் வீட்டில் எனக்கு உணவு இருக்கிறது, படித்துக் கொள்ள மெத்தை இருக்கிறது. காக்கா தானே கக்கா பண்ணிவிட்டது, அதை பற்றி நான் கட்டுப்பாடு இல்லை, அது பலன் காக்க அப்படின்னு போவியா? நாடு தானே, அரசாங்கம் தானே, துணை முதல் படிச்சிருந்தா படிக்கலன்னா எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னா நான் தான் வீட்டில் சோறு சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், எல்லாம் பண்றேன், அப்படி இருக்க முடியுமா? அது காக்கா. உன் தலைமையில தான் கக்கா பண்ணிருக்கு. அரசாட்சி என்பது என்ன? உன் தலைமையில அமர்த்தப்படுகிற ஒன்று, உன் தலைமையில வைக்கப்படுகிற ஒன்று. அவன் இத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான்னா அது உன்னுடைய வரியாகத்தான் போக போகிறது, உன்னுடைய உழைப்பு தான் போக போகிறது. உன் விலைவாசிகளுக்கு நீ தான் கப்பம் கட்ட போகிறாய். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் யார் தலைமையில வரப்போகுது? ஆட்சி செய்யறவன் என்ன செஞ்சாலும் யார் தலைமையில போகுதுங்க? உன் தலைமையில என் தலைமையில. அப்போ காக்கா கக்கா பண்ணா வச்சு சும்மா இருக்க முடியுமா? அப்ப இந்த கக்காவை முதல்ல கழுவிட்டு இந்த காக்கைக்குள்ள முதல்ல என்ன பண்ணினோம்? விரட்டுமா வேணாமா? வாடா என் செல்லம், நல்லா இருடா சாமி, நீயாவது தலையிடா. அந்த ஒரு வார்த்தை சொன்னேடா, மனசு குளிர. இவ்வளவு வருஷம்டா, இவ்வளவு வருஷம்டா. இவங்க நான் கூட முதல்ல வந்தப்ப அப்படிதான் இருந்தோம், போக போக தெரியும் அப்படின்னு ஆயிட்டோம். அவனும் இப்ப புதுசா வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவான், போக போக அவனும் ஆயிடுவான். இந்த அசுத்தத்தை என்ன பண்ணியாகணும்? உங்களெல்லாம் நான் அரசியல் கூப்பிடலைங்க. தரமா ஒவ்வொரு தனிநபரும் உங்க அர்ச்சகத்துவத்தையும் அரசத்துவத்தையும் வளர்த்தெடுங்க. உங்க உள்ள வெளியே கொள்வாங்க, வளர்த்தெடுங்க. ஒரு அறிவார்ந்த நபரா நீங்க மாறுங்க, ஒரு அறிவார்ந்த நபரா நீங்க மாறுங்க. அந்த நிலை வெளிப்பட்டாலே இங்க மேல அதிகாரங்கள்லாம் ஆட்டங்கள். சட்டம் இயற்றவனும் பயப்படுவான், அதை அமுல்படுத்தவனும் பயப்படுவான், அரசியல் செய்ய வரவனும் பயப்படுவான். எல்லாத்துக்குமான ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன்னிலும் என்னிலும் துவங்க வேண்டும், ஒவ்வொரு தமிழனிலும் துவங்க வேண்டும். இந்த சீர்கேடுகளுக்கு நாமும் பொறுப்பெடுக்க வேண்டும், நம்முடைய பங்களிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். உண்மையான இறைமகன் என்கிறான், இறைவனை அர்ச்சிக்கிறேன். ஆகவே இங்கு வியாதி பிடித்தவர்கள், நோய் பிடித்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியாது, நாட்டில் பஞ்சமும் தலைவிரித்தாட முடியாது என்று அன்னைக்கு அவர் பாடல்ல சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே சொன்னது யாரு? திருமூலரு. ஆனா யார் சொல்றாரு? நந்திங்கிற ஒரு குரு தெரிந்துரைத்தான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீயும் நானும் ஒவ்வொருத்தருமே ஒரு குரு, ஒரு நந்தி, ஒரு அரசன், ஒரு அர்ச்சகன் என்கிற நிலைக்கு வந்துவிட்டால், ஒவ்வொருவரும் அந்த தன்மைக்கு, ஒவ்வொரு தமிழனும் அந்த தன்மைக்கு வந்துவிட்டால் பஞ்சம் இருக்குமா? நோய் பிடிச்சவங்க ஆட்சியாளர்களை வருவாங்களா? கோழிகள் கோயில உட்காந்து அர்ச்சனை பண்ண முடியுமா? இந்த நிலைகள் எல்லாம் என்ன பண்ணிடும்? மாறிடும். மாறணும்னா அதுக்கு நீங்க யார் ஆகணும்? நான் ஒரு தமிழ் நந்தி. நீ யாரு? ஒரு நந்தி, ஒரு அர்ச்சகன், ஒரு அரசன். அதற்கான அறிவு, செங்கோலுக்கான திறன் அத்தனையும் எனக்கு உண்டு. திடீர்னு யாராவது என்ன ரோட்ல போய் கூப்பிட்டு வாப்பா நீ தான் ஆட்சி பண்ணணும், அப்ப மக்கள் ஆட்சி, யாருமே எந்த மக்களும் அரசராகலாம் வாப்பா அப்படின்னா, ஐயோ எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அறிவு கிடையாது, நான் எப்படி ஆட்சி? ஒவ்வொரு தமிழும் எப்ப கூப்பிட்டு, இப்ப நீங்க எப்படி தயாராகிறீங்க? எப்ப உடலுக்கு நன்றி போடுவாங்க தெரியாது, எப்ப போட்டாலும் சொல்லணும். எப்ப பாட்டு பேர் போடுவோம் தெரியாது, எப்ப போட்டாலும் பாடணும். எப்ப நாகரிக போடுவாங்க தெரியாது, எப்ப நாகரிக போட்டாலும் சொல்லணும். அப்படி தயாராகிறீங்களா? அது போன்ற நிலையில் எதுக்கு நீங்க தயாராகணும்? எதுக்கு நீங்க தயாராகணும்? எப்போ அந்த சைவ கோயில அர்ச்சகனா போடுவாங்க தெரியாது, ஆனால் நான் அர்ச்சக பயிற்சி எனக்கு நிறைய எடுத்து நிற்கிறேன். எப்ப நான் தமிழகத்தின் முதலமைச்சரா ஆட்சியில் உட்காரன்னு தெரியாது, நான் அரசத்துவத்தையும் படிச்சு நிற்கிறேன் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு தமிழனும் தன்னைத்தான் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆமாங்க, வளர்த்தெடுக்க வேண்டும். நீ ஆகிற உன்னை ஆக்குறாங்க ஆக்கல அர்த்த பிரச்சனை. பொதுவா பைபிள் காலேஜ் எடுத்த போது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்க பைபிளை படிச்சு வியாக்கியானம் பண்ணி போதனை பண்றதுக்காக படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது.
அதுக்காக அப்படி பண்ண வேண்டியவங்க தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. போதனை பண்றவங்க சரியா தான் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அப்படிதான் சொல்லி படிக்க வைக்கல. அந்த மாதிரி நீங்க அர்ச்சகர் ஆகுறீங்களோ அரசர் ஆகுறீங்களோ அதுக்காக தான் இவ்வளவு அறிவை நீங்க வளர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பண்றவன் சரியா தான் பண்றானான்னு தெரியல உங்களுக்கு. அப்படி அவன் சரியா பண்ணா அது யார் தலைமையில வருது, உன் தலைமையில யார் தலைமையில வருது. அப்ப அந்த துயர் நீக்குவதற்கு நாம் அறிவார்ந்த ஒரு சமூகமாக, ஒரு தனித்துவம் வாய்ந்த அர்ச்சகராக, ஒரு தனித்துவம் வாய்ந்த அரசுத்துவம் உடையவர்களாக நம்மை நாமே வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து புரிஞ்சுக்கோங்க. நல்லா சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள்.